என்ன சாப்பிடுறீங்க சார்? ஒரு சிக்கன் பிரியாணி கூட. சரிங்க சார். இங்க வா. இங்க டாய்லெட் எங்க இருக்கு? கீழே ஒண்ணு இருக்கு சார். சார், மாடியில ஒரு டாய்லெட் இருக்கு சார். எக்காரணத்தை கொண்டு நீங்க அங்கெல்லாம் போக கூடாது. எங்க அப்பா குதிர்குள்ளன்னு இவேதோ புதிர் போட்டு போறான். மேல போய் தான் பாப்போமே. ஸ்மார்ட்டா இருக்கடா. பாத்துக்கிட்டு இருக்கான். எப்படி அவனை உள்ள விட்டீங்க? குடிக்கிற அவனை. அவனை நான் பாத்துக்கிறேன். வேணா என்ன விட்டுருங்க. நான் ஒண்ணும் செய்யல. ஒண்ணும் செய்யலையா? இங்க நடக்கிறதெல்லாம் பாத்துட்ட வெளியில போய் சொல்ல எங்க பிசினஸ் என்ன ஆகுறது? நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் சார். இவனை உயிரோட விடக்கூடாது. வேணா வேணா. நம்ம ஓடுற பையனை கொண்டுட்டான்டா. ஏண்டா இவ்வளவு பெரிய மெட்ராஸ்ல வாடகைக்கு ஒரு வீடு கிடைக்க மாட்டேங்குதுடா. அதுதானே. ஏட்டே அங்க பாருங்க, வீடு வாடகைக்கு விட்டாங்களா? போர்டு போட்டுருக்கு. போய் கேட்டுருவோம். இல்லங்க. ஏண்டா சிட்டில பேச்சுல இருந்தா வீடு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லணும். பொய் தானே? அதுதான் நம்ம வாழ்க்கைய சொல்லிடுவோம். வீட்டுல யாரு? அதான் திறந்து எடுக்கல. கிணறு கூட தான் திறந்துருக்கு. குடிச்சிருவியா? வாடா. எக்ஸலன்ட். எதை சொல்ற? நான் வீட்டை சொன்னேன். ஏன் வெளியில நின்னு பார்க்கும்போது தெரியலையா? உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது அம்சமா இருக்குன்னு. அதாவது இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே இருக்கு. சாப்பிடுறதுக்கு வாய் ரொம்ப முக்கியம். அதை மூடிக்கிறியா? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? குடியிருக்க வீடு வேணும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஓ, கல்யாணம் ஆகி எல்லாமே ஆகி போச்சு. அப்ப உங்களுக்கு வீடு இல்ல. நான் பேச்சுலருக்கு மட்டும் தான் வீடு கொடுப்பேன். வெளியே போங்க. மேடம், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கண்ணி கடியாத ஒரிஜினல் பேச்சுலர். அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு ஏன் போய் சொன்னீங்க? இந்த டிபன் பாக்ஸ் தலையன் தான் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சிட்டில வீடு தர மாட்டாங்கன்னு போய் சொல்ல சொன்னான். ப்ராமிஸ்? ராமிசோ ராமிஸ் இடையில கட் பண்ணாதடா. ராமிசோ ராமிஸ் ஹெட் ராமிஸ். கைய வச்சதுக்கே இப்படியா? மேடம்,
வீடு ரொம்ப பெருசா இருக்கே, இதுல எந்த போர்ஷன் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்க போறீங்க? மேல் போர்ஷன் ஏற்கனவே ஒருத்தருக்கு குடியிருக்க விட்டுட்டேன். பின்னாடி போர்ஷன் இப்பதான் ஒருத்தருக்கு விட்டுருக்கேன். ஓ, கீழே மட்டும் தான் காலியா இருக்கு. கீழதான் இருக்கா? மேல இருந்தா எனக்கு வசதியா இருக்கும். யுவர் குட் நேம் ப்ளீஸ். மை நேம் இஸ் சந்திரிகா ராணி. ஸ்வீட் நேம். அப்ப நான் சோப் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. Why? நீங்க தான் சந்திரிகா சோப்பாச்சே. குளிக்க போகும்போது வரும்போது நான் அப்படியே ஒரு ஒராசிங்க. பாருங்க நிறைய எப்படி பாக்குதுன்னு. உங்க பேர் என்ன? யுத்தம். வேலா யுத்தம். யுதம் சார். யா. வாடகை பத்திலாம் அப்புறமா பேசிக்கலாம். நாளைக்கு நல்ல நாள், வந்து பால் காய்ச்சிருங்க. ஐயா, நாளைக்கு பகல் டூட்டியாச்சே, அவர் வர முடியாதே. நான் வந்து பால் காய்ச்சிடுறேன். குடியிருக்க போறது நானு. நீங்க என்ன வந்து பால் காய்ச்சுவேன்? டூட்டி இருந்தா லீவ் போட்டு காய்ச்சுவேன். வேற ரிசைன்மெண்ட் காய்ச்சுவேன். போடா சந்து. யுதம் பட்டுமா? ஐயோ. நம்ம ஹோட்டலுக்கு வந்த ஒரு சின்ன பையன் மாடியில் இருக்க ரகசிய இடத்தை பார்த்துட்டான். அங்க நடந்துட்டு இருந்த ப்ளூ ஃபிலிம் விஷயத்தையும் கண்ணால பார்த்துட்டான் சார். அப்ப நம்ம சின்னவர் மோகன் சார் அவனை பிடிக்கலாம முயற்சி செஞ்சு அவரே தடுமாறி கீழே விழுந்து செத்துட்டார் சார். நல்ல செய்தி கொண்டு வரவங்களுக்கு இது கெஸ்ட் ஹவுஸ்ரா. ஆனா கெட்ட செய்தி கொண்டு வரவங்களுக்கு இது சுடுகாடுடா, சுடுகாடு. என் ஒரே மக செத்துட்டான்டா, என் ஒரே மக செத்துட்டான். ஆமா, நம்ம ஹோட்டல்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டான்னு சொன்னீங்களா ஒரு பொடி பையன், அவன் எங்கடா? அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான் சார். என்னது, தப்பிச்சு ஓடிட்டானா? ஏம்பா, உனக்காக எவ்வளவு நேரமா கடை திறந்து உட்காந்துட்டு இருக்காது? சாப்பிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? அந்த வயிற்றுல ஏன் சார் கேக்குறீங்க? மெட்ராஸ் ரொம்ப டேஞ்சரான ஊரா இருக்கும் போல் இருக்கு. நான் எங்க ஊருக்க போய் சாப்பிட்டுக்கிறேன். ஆமா, பஞ்சருக்கு எவ்வளவு ஆச்சு? 10 ரூபா கொடு சார். அங்க பாருங்க அந்த பையனை. அப்பா, இவனுங்க என்ன துரத்துறானுங்க? என்னமோ நான் தான் அவனை கொலை பண்ண மாதிரி. ஏதாவது போலீஸ்காரங்கிட்ட போய் எல்லா உண்மையை சொல்லி இவங்களை மாட்டி விட்டாதான் நம்ம நிம்மதியா ஊருக்கு போக முடியும். ஹலோ, நான் டிசி தயாளம் பேசுறேன். நீ யாருப்பா? சார், சார் என் பேர் விஜய் சார். நான் வந்து ராணிப்பேட்ல இருந்து மெட்ராஸ்க்கு ஒரு வேலையா வந்தேன் சார். இங்க அந்த தாஜ் இன்டர்நேஷனல் ஹோட்டல்ல சாப்பிடலான்னு உள்ள போனேன் சார். அங்க அந்த பாத்ரூம்ல ஒரு ஒரு ரகசியமான இடம் இருக்கு சார். அங்க என்னென்னமோ கண்ணாமண்ணான்னு வீடியோ எல்லாம் எடுத்துருந்தாங்க சார். நான் அதை போய் பார்த்துட்டேன் சார். நான் பார்த்தத அங்கிருந்து ஒருத்தன் என்ன பார்த்துட்டான் சார். அவன் அடிக்க வந்தான் சார். அவன் அடிக்க வரப்போ அவனே திடீர்னு ஒரு கண்ணாடியில குத்திட்டு செத்து போயிட்டான் சார். அவனை நான் தான் குத்திட்டேன்னு சொல்லி அங்க இருந்த ரவுடிங்கெல்லாம் நான் துரத்திட்டு வராங்க சார். சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். அது சரி, நீ இப்போ எங்க இருந்து பேசுற? சார், கிண்டி ஸ்டேஷன் எதிர ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு சார். அதுக்கு பக்கத்துல இருக்க டெலிபோன் பூத்ல இருந்து பேசுறேன் சார். ஓகே ஓகே ஓகே, நீ எதுக்கு கவலைப்படாத. இப்பவே வந்து உன்னை நான் காப்பாத்துறேன். நீ என்ன செய்யற, அந்த டெலிபோன் பூத்துக்குள்ளேயே இரு. அப்பதான் உன்னை நான் கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். சரி சார், நான் உள்ளே இருக்கேன் சார். யாரு யாரு? யாரு? டிசி தயாளன் சார். டிசி தயாளனா? ஆமா சார். என்ன விஷயம்? உங்க ஹோட்டல் நடக்கிற பிஎஃப் விஷயத்தை எல்லாம் ஒருத்தன் பார்த்துட்டான் தெரியுமா சார்? ஆமாயா, அவனை தான் தேடி நிக்கிறேன். இப்ப அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் சார். எங்க 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 இருக்கிறான்? சொல்லி தொலையா. चोली के पीछे क्या है, चोली के पीछे क्या है? யோ, டெலிபோன் போதுக்குள்ள என்னையா பண்ணிட்டு இருக்க? குடும்பம் நடத்திட்டு இருக்கியா? அது இல்ல சார், முக்கியமான ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணோம், நம்பர் மறந்துட்டேன், அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அட என்னையா நீ என் நிலைமை தெரியாம பேசிட்டு, எத்தனை நாள் கஷ்டப்பட்டு திட்டம் போட்டு என் பொண்டாட்டி அவங்க அம்மா ஊருக்கு 2 நாளைக்கு அனுப்பியிருக்கேன். அவ திரும்பி வர்றதுக்குள்ள நான் ஒரு புது செட்டப்பே பண்ணனியா? நீங்க எத்தனை செட்டப் பண்ணா பண்ணுங்க சார், ஆனா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பண்ணுங்க சார். உயிரை வாங்காதடா, ஊருக்கு போன பொண்டாட்டி திரும்பி வந்துருவா. செட்டப் பண்ண விடுங்கடா நாட்டுல. டேய் சார் சார் சீக்கிரம் வாங்க சார். நான் என்ன பீனு குட்டி, நீ தான் இங்க வரணும். நேரம் பார்த்து பேசுறதே. காசு இல்லைன்னு பாக்க, அதை எப்படி உனக்கு கொடுத்துருவேன், புரிஞ்சுதா? இங்க ஒருத்தன் வெளியே நின்று ஏகப்பட்ட தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா காசு இல்லாட்டி பரவாயில்ல, வீட்டுல இருக்கிற சாமானத்தை வித்து கொடுக்குறேன், இல்லையா வீட்டுல வைக்கிறேன். ஆனா நீங்க ஃபுல்லா வரணும், நான் உன்னை பார்க்கணும்.
உள்ளே இருக்க சொன்ன அந்த கமிஷனர் ஆத்தாடி போலீஸ்காரன் நம்மளை காப்பாத்துவான்னு நினைச்சா அவனே மாட்டி விட்டானே. அண்ணே நாம தேடின ஆளு இவன் இல்லண்ணே. அவன் எங்கடா? அம்மா ஆட்டோ ராணி, இங்க எல்லாம் ரெடி. எடுத்து வந்து வச்சுட்டா ஆயுத பூஜை ஆரம்பிச்சிடலாம். சதாம்பா. ஆயுத பூஜை எனக்கு இல்லடா, ஆட்டோவுக்கு.